தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக கரூர் தொகுதி எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியதை அடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தற்போது ஆஜராகியுள்ளார். செந்தில் பாலாஜியிடம் விரிவான விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 15ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் 3வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளித்த நிலையில் தற்போது திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக கரூர் தொகுதி எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியதை அடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தற்போது ஆஜராகியுள்ளார். செந்தில் பாலாஜியிடம் விரிவான விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 15ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் 3வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளித்த நிலையில் தற்போது திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக கரூர் தொகுதி எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியதை அடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தற்போது ஆஜராகியுள்ளார். செந்தில் பாலாஜியிடம் விரிவான விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 15ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் 3வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளித்த நிலையில் தற்போது திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார்.